ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காணவே ஆவலாய் காத்திருந்தோம். காலமாய் மீட்பரை காணவே ஆவலாய் காத்திருந்தோம். பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பை மட்டுமே விதைத்து சென்றவர் அன்பு மனம் மலர்ந்திட அகிலத்தில் பாவம் மறைந்திட உதித்த இளம் விடியல். மார்கழி பனியில் அன்று மாட்டு தொழுவத்தில் பிறந்த புனித ஒளி இன்றும் பிறக்க இடமில்லாமல் ஒவ்வொரு மனக்கதவையும் தட்டுகின்றார். நாம் திறக்க தயாராக இருக்கின்றோமா? குடும்பத்தில், சமுதாயத்தில், இவ்வுலகில் அன்பு செய்ய வேண்டிய மனிதர்களிலே வெறுப்பும் பகையும் மனக்கசப்பும் கர்வமும் நிறைந்த உள்ளத்தில் பாலன் இயேசு பிறப்பாரா? சிந்திப்போம். கிறிஸ்மஸ் பெருவிழாவை வெறும் சடங்கோடு ஆடம்பரங்களோடு கொண்டாடிவிட்டு செல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விழாவாக இதை கொண்டாடினால் அதுதான் இந்த விழாவின் சிறப்பு. அதுதான் பாலன் இயேசுவுக்கு நாம் கொடுக்கும் உண்மையான கிறிஸ்மஸ் பரிசு. இன்றைய கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இளையோர்கள் நாளைய தலைவர்கள். ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையான அர்த்தத்தோடு கொண்டாட வேண்டும் என்பதை வரும் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக இருக்க பாலன் இயேசுவின் ஆசீர் நிறைவாய் பொழிந்தருளும். இம்மானுவேல், இறைவன் நம்மோடு என்றாற்போல் சோதனை, வேதனை, துன்பம், அச்சம், நம்பிக்கை இழந்த நேரங்களில் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறைவன் தங்குவதாக. வானத்து விளக்கு, வாழ்வின் ஒளி, தங்க நிலவு ஒன்று மழலையின் புன்னகையோடு நம் இதயங்களில் உதயமாகின்ற நேரம். முத்தாய் பிறந்த பாலனை கண்டு அன்னை மரியாள் பேறுகால வேதனை மறந்து அளவில்லாத மகிழ்ச்சி அடையும் நேரம். அன்பினால் மானிடத்தை ஜெயிக்க கருணையின் சிகரமாய்
வருந்தும் உள்ளங்களின் வாழ்க்கை வழிகாட்டியாய் இருளை அகற்றி வாழ்வு கொடுக்கின்ற ஒளி. தூதர்கள் துதித்து பாட, மேய்ப்பர்கள் புகழ்ந்து போற்ற, ஞானிகள் பணிந்து துதிக்க குழந்தை இயேசு பாலன் உதிக்கின்ற நேரம். இந்த பொன்னான நேரத்தில் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு குழந்தை இயேசுவை அன்பின் மகிழ்ச்சியோடு வரவேற்று இளையோர்களின் வாழ்வு வளம் பெற இத்திருப்பலியில் பங்கேற்போம். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா திருப்பலிக்காக கடந்த 4 வாரங்களாக நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். அதற்கும் மேல் கட்டமாக பல்வேறு தயாரிப்புகள், குடும்பத்திலே பல்வேறு தயாரிப்புகள், உடையிலே தயாரிப்புகள், எல்லா தயாரிப்புகளுக்கும் மேலாக இந்த பெருவிழா திருப்பலிக்கான இந்த பெருவிழாவினுடைய ஆசியை பெற்றுக்கொள்ளும்படியாக இது தயாரிப்பின் நேரம். ஆண்டவர் இயேசு குழந்தை பாலனாக பிறந்த அந்த பிறப்பு விழாவை கொண்டாட தயாரிக்கின்ற நேரம். அன்புக்குரியவர்களே, பாலன் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த பெருவிழா பலியை தகுதியாக கொண்டாட ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மிடையே வருகிறார். அவர் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் மட்டுமல்லாமல் நம் அனைவரின் உள்ளங்களிலும் பிறக்க வேண்டும். இப்பொழுது நம் அருட்தந்தை அவர்கள் இயேசு பாலனின் திருவுருவத்தை தம் ஆலயத்தின் முன்பகுதியிலிருந்து பவனியாக அழைத்து வருவார்கள். இந்த அற்புதமான தருணத்தில் முழந்தாளிட்டு நம்மிடையே இதய கதவுகளை திறந்து மனம் நிறைந்த ஜபத்தில் அவரை வரவேற்போம். தந்தை அவர்கள் இயேசு பாலனை குடிலில் வைக்கும் பொழுது அந்த பாலன் இயேசு நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வாசம் கொள்ள வருகிறார் என்று உணர்ந்து கொள்வோம். இதனைத் தொடர்ந்து நாம் அனைவரும் எழுந்து நிற்க, உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக என்று ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியுடன் பாடுவோம். ஆலய மணி ஒலிக்க இந்த மகிமை பாடலின் மூலம் நம்முடைய நன்றி, ஆராதனை மற்றும் மகிழ்ச்சியை முழுமையாக வெளிப்படுத்துவோம். விண்ணில் தோன்றும் தாரகையெல்லாம் தேவதையாகும். வெண்ணிலவோ வேதன் அமரும் மோகனமாகும்.
இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்கச் செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றீ. இவ்வாறும் ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுகிற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2-4 மற்றும் 6-7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பு போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழக்கி பெருகி செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து உடைத்தீர். அவர்கள் ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார். மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவாம். மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவாம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவாம். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை
மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவார். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், உலகே களி கூறுங்கள். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், உலகே களி கூறுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். வயல்வெளியும் மரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். வயல்வெளியும் மரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவார். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீதுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறந்து கட்டுப்பாடுகளும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களின் ஆர்வமுள்ள தமக்குரிய நெறிகளிலிருந்து மீட்டு நற்செயல்களின் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் பிறந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2 சொற்றொடர்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசிப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலீலியாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் இருந்த பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகள் பொதிந்து தீவன தொட்டியில் கடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரோடு சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகு என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கை புது ட்ரெஸ் போட்டோன்னா கை தூக்கம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். எல்லோருக்கும் இந்த நாளிலே மனமார்ந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். சத்தமே கேட்கல, நல்லா பயங்கரமாக சொல்கிறாங்க ஆண்கள், இந்த பக்கமும் சொல்கிறாங்க பெண்கள், நடுவில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிறீங்க உங்களுக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா உங்களுடைய வாழ்விலே அற்புதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக இந்த வேளையில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு முதல் வாசகம் எசையா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். அந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. காரில் நடந்து வந்த மக்கள் எதை கண்டார்கள்? பேரொளி. காரில்னா எப்படி, எங்கேயும் லைட்டே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் எந்த வெளிச்சம் இல்லாமல் நடந்து வந்த மக்கள் திடீர்னு ஒளி அல்ல, அது பேரொளி. ஒளி அல்ல, அது பேரொளியை கண்டார்கள். அதற்கு அடுத்தவரே சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள, சாவினுடைய நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் சுடர் ஒளியை கண்டார்கள். அப்படின்னா என்ன? சாவினுடைய நிழல் என்று சொல்லும் பொழுது கொத்து கொத்தாய் இறந்து கொண்டிருந்தார்கள், கொத்து கொத்தாய் மாண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்த நாளை பற்றிய பயம் இருந்தது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா? அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஒளியை கண்டார்கள். இனி நம்ம வாழவே முடியாதுன்னு நினைச்சவங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவரே அந்த இனத்தை பழுகி பெருக செய்வார். அப்படின்னா என்ன? அவங்க சாக மாட்டாங்க, அவர்களுடைய நாள் முடிந்து விட்டது, இருளுடைய ஆட்சி முடிந்து விட்டது, இனி அவர்கள் சாக மாட்டார்கள், அவர்கள் பழுகி பெறுவார்கள். எப்படி பழுகி பெறுவாங்க? அவங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. எப்படி அறுவடை காலத்திலே மகிழ்வுறுவார்களோ அப்படி மகிழ்வுறுவார்கள். இந்த ரோட்டோரம் போகும்பொழுது மாங்காய்லாம் திருட்டு மாங்காய் அடிச்சு பழக்கம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும், இல்லை பறிச்சு பழக்கம் இருக்கும். லபக்கு நேற்று உள்ளே போகிறதுக்கு பார்க்கும்போது சின்ன கீழே தூங்கும்பொழுது ஆசை இருக்கும் இல்லையா? அது மாதிரி கொள்ளை பொருளை பங்கிடும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அதை சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அப்படிப்பட்டவர்களாக மகிழ்வார்கள். எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, யார் யாருக்கெல்லாம் சுமையாக இருந்ததை ஆண்டவர் அழித்தொழிப்பார். அங்கே நுகத்திலே புண் உண்ணாக்குகிற எல்லா நுகத்தடியும் தூக்கி வீசுவார். எது ஒடுக்குகிறதோ அந்த கொடுங்கோலை ஆண்டவர் அகற்றி விடுவார் என்று சொல்லி இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. அப்படின்னா இயேசுனுடைய பிறப்பு என்பது நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி தருவதாக, சுமைகளை ஒழிப்பதற்காக, சாவின் நிலையிலிருந்து மிகப்பெரிய ஒளியை கண்டு நம்பிக்கையுள்ள மக்களாக நடப்பதற்காக இயேசுனுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது.
இந்த வருடம் நாம் கொண்டாடுகிற கிறிஸ்மஸும் நம்முடைய குடும்பத்தில் நுகங்கள் தூக்கி எறியப்பட்டு நம்மை வாட்டி வதைக்கிற எல்லா விதமான நோய்களும் பிரச்சனைகளும் ஒழிந்து இயேசு பாலன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை ஆறுதலை தர இந்த வேளையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயம் இந்த பிறப்பு விழா இந்த திருப்பலியின் வாயிலாக அற்புதமான ஆசையாக உங்களுக்கு குடும்பத்திற்கு அமையும் என்று வாழ்த்துக்கிறேன். யார் இந்த இயேசு? நமக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடின பிறகு மறந்துடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு எப்போ பர்த்டேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு தடவை முடிஞ்சுதா, அதுக்கு தான் முதல்ல கொண்டாடுறாங்க பொழுது நிறைய பிரியாணிலாம் போட்டு. அதன் பிறகு சில நேரங்களில் கொண்டாடக்கூட மாட்டாங்க. நிறைய பேருக்கு பர்த்டேவே தெரியாது, மறந்து போயிருக்கும். இயேசுனுடைய பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த நிகழ்வை உலகம் கொண்டாடி கொண்டே இருக்கிறதே. எப்படி? அவர் என்ன பெரிய அரியணையில் பிறந்தவரா? வாள் வைத்து படைகளை வைத்து போர் புரிந்தவரா? இல்லை. இந்த மாடடை குடியில் அந்த நாற்று அடித்த இடத்துல கிட்ட கூட போகிறதுக்கு நம்ம யோசிக்கிற இடத்துல கொண்டாட ஆரம்பிக்கப்பட்ட அந்த விழா தான் இன்றைக்கு எல்லா இடமும் எப்படியாப்பட்ட பெரிய மாளிகை அதெல்லாம் அங்கே மாட்டுக்கொட்டாயை போட வேண்டிய சூழலாயிடுச்சு. ஆண்டவருடைய பிறப்பு அது. யாருக்கு இடம் இல்லை என்று சொல்லப்பட்டதோ, யாருக்கு உங்கள் இடம் இல்லை, பிறப்பதற்கு இடம் இல்லை என்று ஒதுக்கப்பட்டாரோ, இன்று எல்லா குடும்பங்களிலுமே ஒரு மிகப்பெரிய அளவிலே சதவீதத்திலே எல்லா குடும்பங்களும் பிறக்கிற அளவுக்கு வரலாறு மாற்றி போட்டு வைத்திருக்கிறது. இயேசு என்ன செய்தார்? ஒரு மிகப்பெரிய போரை செய்தாரா? மன்னிப்பு, அன்பு. இவர் செய்து கொண்ட எல்லா காரியங்களுமே எல்லாரும் மாதிரி அவர் போர்களை வைத்தோ ஆயுதங்களை வைத்தோ படைகளை வைத்தோ எப்படிப்பட்ட போரும் அவர் புரியவில்லை. மாறாக அன்பிலும் கனிவிலும் பரிவிலும் அவர் எல்லாவற்றையும் சாதித்தார். மாட்டு கொட்டாயில் பிறந்தா கூட ஒரு மிகப்பெரிய அரியணையில் அமர முடியும், எல்லாராலும் பேசப்பட முடியும் என்பதை நிரூபித்து விட்டார் இயேசு. நம்ம மத்திய நற்செய்தியில் 2வது அதிகாரத்தில் இயேசுனுடைய தலைமுறையை பற்றி ஒரு அட்டவணை கொடுப்பாங்க. முதல் அதிகாரத்துலேயே அதான் இருக்கு. இயேசு எங்கே பிறந்தார்? அப்ரஹாம் ஆரம்பிக்கும். அப்ரஹாமுக்கு யார் பிறந்தா, அவங்களுக்கு யார் பிறந்தாங்க, அவங்களுக்கு யார் பிறந்தாங்க, இப்படி மொத்தம் 14 கொடுத்துருப்பாங்க. முதல் 14 அப்ரஹாமுக்கும் தாவீதுக்கும், முதல் 14 அப்ரஹாமுக்கும் தாவீதுக்கும், 2வது 14 தாவீதிலிருந்து பாபிலோன் கடத்தப்பட்ட வரைக்கும், மக்கள் கடத்தப்பட்ட வரைக்கும், 3வதாக பாபிலோன் திரும்பி வந்ததிலிருந்து இயேசு பிறந்தது வரை. இந்த தலைமுறை அட்டவணையில் நல்லா கவனிச்சேன்னா இயேசுனுடைய யார் யாரெல்லாம் அவருக்கு தாத்தா வந்தாங்க பாட்டியாக இருந்தாங்கன்னு வரும். அதில் 2 பேர் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ஒன்று தாமார் என்கிற பேர் வரும். தாமார், ராகாப், 2 பேர். இந்த 2 பேரும் ப்ராஸ்டியூட், 2 பேரும் விலை மாதர்கள். நம்ம எப்படிப்பட்ட பின்னணியில் வருகிறோம் என்பது முக்கியம் அல்ல. நம்முடைய தாத்தா பாட்டி தாய் தகப்பன் எந்த நிலையில் இருப்பாங்க என்பது முக்கியம் அல்ல. எந்த இடத்தில் வாழ்வை துவங்குகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த இடத்தில் முடிக்கிறோம் என்பது முக்கியம் என்பதை இயேசு நிரூபித்து காட்டிவிட்டார். அவருடைய உயிர்ப்பு, அவருடைய மரணம்லாம் ஒரே பயம். சாதாரண ஒரு ஆள் மரணத்தில் அவர் கொலை செய்யப்பட்ட சிலுவையில் கொலை செய்யப்பட்ட அவருக்கு பயந்தாங்க. யார் யாரெல்லாம் ஒரு பேரை சொன்னாங்களோ அவங்க பேரெல்லாம் சிறை வச்சாங்க. அவங்களுக்கு கொலை செய்ய பார்த்தாங்க. ஏன் கொன்றார்கள்? ஸ்டீஃபன்லாம் கொல்லப்பட்டார். ஆக இப்படி அவர் பின்தொடர்ந்தாலே ஒரு பயத்தை உருவாக்குகிற அவர் எந்த ஆயுதத்தையும் ஏந்தவில்லையே. அவர் பிறந்தது சாதாரண குடியில், ஒரு மாடடை குடிலே பிறந்து விட்டு தலைமுறை அட்டவணையிலே தரிகட்டவர்களெல்லாம் வாழ்ந்த அந்த அட்டவணையிலே பிறந்து வளர்ந்தாலும் இன்று மிகப்பெரிய இடத்துல இருக்கிறார்னு சொன்னாக்கா, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லுகிற அழகான செய்தி, எங்கே துவங்குகிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் வாழ்வை எங்கே முடிக்கிறோம் என்பது தான் முக்கியம். இந்த வேளையிலே அன்புக்குரிய என் சகோதரிகளே, நற்செய்தியில் படிக்கும் பொழுது, இன்றைக்கு நற்செய்தியில் படிக்கும் பொழுது யாருடைய ஆட்சி காலத்தில் யார் ஆளுநராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. யாருடைய ஆட்சி காலம்? பாருங்க, நிம்மதியாக தூங்க விடுங்க, தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுருக்காதீங்க. யாருடைய ஆட்சி காலம் யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டு.
அகசுசீசருடைய ஆட்சி காலத்திலே குரோனியு என்பவர் ஆளுநராக இருக்கிறார். எதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், இவர்களுக்கு வரலாறு இருக்கிறது. இயேசு பிறந்தது ஒரு புரட்டு கதை அல்ல, அது புராணம் அல்ல, அது பொய்க்கதை அல்ல. அவர் ஒரு வரலாற்று மனிதர். ஒரு அரசன் அகசுசீசர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார். குரோனியு அவர் ஆளுநராக இருந்தபோது அவர் இருந்திருக்கிறார். ஆக நாம் இயேசுவை பற்றி பேசுவதெல்லாம் ஒரு புரட்டு கதைகள் அல்ல, அது ஒரு வரலாறு. இந்த இயேசு வரலாற்றை இரண்டாய் பிரித்திருக்கிறார், கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஆக சாதாரணமாய் பிறந்த இயேசு என்று வரலாற்றையே புரட்டி போடுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற அற்புதமான அழைப்பும் அதுதான். நம்ம எங்கே வரணும்ல, கடவுளின் நிலையை, கடவுளுக்கு இணையாக இருந்தும் அந்த நிலையை அவர் பற்றி கொண்டு இருக்கதாக விரும்பவில்லை, மாறாக இறங்கி வந்தார் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை உங்களிலே உருவாக வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார், இறைவார்த்தைகள் விரும்புகிறது. இந்த நாளில் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு செய்தியை, ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுனுடைய பிறப்புக்கு ஒரு இடத்துல ஒருவர் மிக முக்கிய பங்காற்றுகிறார். வானதூதர். யாரு? வானதூதர். வானதூதருடைய ரோல் தான் இன்றைக்கு நமக்கு நிச்சயமாக இருக்கணும். கிறிஸ்துவாக பிரதிபலிக்கணும்னா நம்ம வானதூதர்களாக இருக்க வேணும். வானதூதர் என்ன பண்ணாங்க, இயேசுனுடைய பிறப்பில் வானதூதர் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் பெரும் மகிழ்ச்சியூட்டுகிற நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று சொல்லி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? ஏன் இடையர்களுக்கு அறிவிக்கப்படுதுன்னா, அவங்களுக்கு தான் கோயில் குளம்லாம் இல்லை, அவங்களுக்கு தான் சாமி இல்லை, அவங்களுக்கு தான் கோயில் குளம் இல்லை, அவங்களுக்கு தான் கடவுள் இல்லை. அவங்க நாடோடியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். ஒரு இடத்திலே ஒரு ஒரு நெறிமுறையை, ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவங்க டைமும் கிடையாது. அவங்க ஆட்டை ஓட்டுதல், ஆட்டை கவனித்தல், அதில் தான் அவங்க முழுக்க இருப்பார்களே. அவர்களெல்லாம் ரொம்ப சுத்தமில்லாதவர்களாக பார்த்தார்கள் யூதர்கள். முதல் செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இதோ உங்களுக்காக. எப்படி இருக்கும் பாருங்க, யாரும் கண்டுகொள்ளாம தனித்து விடப்பட்ட நாடோடிகளாக இருக்கிற ஒரு குழுவிற்கு இதோ பெருமகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி நான் அறிவிக்கிறேன், உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார், வாங்க அப்படி சொல்லும்போது அவர்களுக்குள்ளாக வாங்க பெத்லகேமுக்கு போகிறாங்க. இறைவார்த்தை சொல்லுகிறது, லூக்கா 2வது அதிகாரத்தில் 16வது இறைவசனம் சொல்லுகிறது, அவர்கள் விரைந்து சென்றார்கள். கண்டிப்பாக எல்லா ஆட்டையும் ஓட்டிட்டு போயிருக்க முடியாது, ஓடி இருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். ஆக முதல்ல வானதூதர் இடையர்களுக்கு, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தருபவராக வானதூதரை பார்க்கலாம். இரண்டாவது மத்தேயு நற்செய்தியில் 1வது அதிகாரத்தில் நம்முடைய சூசையப்பருக்கு அவர் ஆண்டவர் வானதூதர் செய்தி அறிவிப்பது நம்ம பார்க்கும்பொழுது, ஏஞ்சல் வந்தார் சொன்னார் அப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். சூசையப்பர் ஒரு நீதிமான், பயங்கரமாக மோசே லாவெல்லாம் ஃபாலோ பண்ணுறவர், தோரா இறைவார்த்தைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவர், புரியுதுங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதன்படி மரியா கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்ததற்கு என்ன நடந்திருக்க வேண்டும் என்றால், முறைப்படி அவருடைய தகப்பனார் வீட்டிற்கு முன்பாக அவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் தண்டனை. ஆனால் மத்தேயு நற்செய்தியில் வானதூதர் 22லேருந்து 23 கொஞ்சம் படிங்க. இதோ எல்லாம் சேர்ந்து படிங்க. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர். எங்கே எடுக்கிறார்? ஏன்னா அவர் நம்புறாரு, அவர் இறை வார்த்தைகள் எல்லாம் நம்பக்கூடிய ஆள். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் பைபிள்லே சொல்லியிருக்குப்பா, வேத வசனமே இப்படி இருக்கு, கடவுளுடைய வார்த்தையை இப்படி இறை வார்த்தைகள் முன்னறிவிச்சிருக்காங்க, அவர்கள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வானதூதர் அவரை அக்செப்ட் பண்ண வைக்கிறாரு. இங்கே படிங்க. அதுக்கப்புறம் இம்மானுவேல் என்ற பெயரிடுவி என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. 2:1 எதிர்பார்ப்பை கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேர் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, அவர் நம்ம சூசையப்பர் என்ன செய்கிறாருன்னா, அந்த தண்டனை மரியாளுக்கு வழங்கப்படாமல் பாதுகாத்து அற்புதமாக அரவணைத்து செல்கிறார். அதான் அவர்கிட்ட இருக்கிறார். இறைவாக்கினரே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வானதூதர் சொல்லும் பொழுது
அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அற்புதமாய் அவரை வழி நடத்துவதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். ரூல்ஸு, இதான் ரூல்ஸு, இப்படி தான் செய்யணும், மாறக்கூடாது, இப்படி தான் அமையணும். இதுக்கு மத்தியில் கடவுளுடைய அருள் ஒன்று இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம் ஒன்று இருக்கிறது, கடவுளுடைய கனிவு இருக்கிறது. நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு கடவுளுடைய கனிவு இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது. நான் தான் கரெக்டாக இருக்கேன், நான் தான் லாலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நான் தான் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு நம்ம நிறைய மிதமிதப்பில் இருப்போம். இன்றைக்கு ஒரு நேர்மையாளர், சட்டங்களை எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணவர், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இணங்க அவர் விட்டு கொடுக்கிற அற்புதமான நிகழ்வு தான் நம்ம பார்க்குறோம் இங்கே இந்த செய்தியில். இப்போது மாதாவோட வானதூதர் பேசின நிகழ்ச்சி எடுங்க. லூக்கா நற்செய்தியில் 1ஆவது அதிகாரம் அதில் 34 படி. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். அப்புறம் நான் அறிவிக்கிறாங்க, உங்களிடத்தில் பிறப்பாங்கன்னு அறிவிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு பயம், சின்ன பொண்ணுல ஒரு பயம். இதை வாழ்த்து கேட்ட உடனே கலங்குகிறாள் மரியாள். இது எத்தகையதோ அப்படின்னு அவர் கலங்குகிறாள். அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், திரும்ப சொல்றாங்க, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே அப்படின்னு சொல்லும் பொழுது வானதூதர் பேசுகிற விஷயங்களுக்கு நிறைய கவனிச்சுமான்னு தெரியல. கவனிங்க, 36வது வசனம் படிங்களேன். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார், கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். அதன் பிறகு 37, ஏனெனில் கடவுளால் இயலாதது. மரியா சின்ன பொண்ணு கலங்குகிறாள், பயப்படுறாள். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கிறாள், மரியாள் கேட்கிறாள். அதற்கு வானதூதர் சொல்ற விஷயம் பார்த்தீங்களா, அம்மா உங்க சொந்தக்கார இருக்கால, அவள் வயசானவன், அவளுக்கு குழந்தை பிறகாது, கருவுரை இயலாதவர் எல்லாம் சொன்னாங்கல்ல, அவளுக்கே இது 6ஆம் மாதம். அதனால கடவுள் இயலாதது ஒன்றும் இல்லை என்று மரியாளை அச்சத்திலிருந்து விலக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வானதூதர் வழி செய்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா உடனே பதிலுங்க வந்துட்டான், உடனே இல்லை கடை ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க, இங்கே ஓடாது. இங்கே எப்படி கடை ஓடும், இங்கே எல்லாம் கடன் வாங்கி காலி பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஒன்று சொல்ல 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 எல்லாம் நெகட்டிவாகவே வார்த்தை ஏதாவது நமக்கு பாசிட்டிவ். அச்சத்தை போக்குகிறோமா? வானதூதர் வேலை பார்த்தீங்களா? போயிட்டு இடையர்கள்லாம் எங்கேயோ இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, வாங்க, உங்களுக்கு தான் பிறந்திருக்காரு, வாங்க, முதல்ல நீங்கள் வாங்க. வானதூதருடைய வேலை. சூசியப்பரை பார்த்து, இது மிக முக்கியமான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை உனக்கு இருக்கணும். இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இருக்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளும் என்பதற்கு வானதூதருடைய அற்புதமான வார்த்தைகள் காரணமாக இருந்தது. அதை தாண்டி அன்னை மரியாளிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிக மிக அருமையான வார்த்தைகள். கருவுரை இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கே இது 6ஆம் மாதம், கடவுளால் இல்லாத ஒன்றுமில்லைன்னு ஒன்று உன் சொற்படியை ஆகட்டும் சரணடைஞ்சாங்க மரியாள். வானதூதருடைய வேலை. இன்றைக்கு அச்சத்தை போக்குகிற வானதூதர்களாகத்தான் குடும்பத்திலே உலா வர வேண்டும். ஃபஸ்ட்டு குரூப்பாக எடுத்துக்கிற அவள் தான் உன் கதை, இன்ஜினியரிங்காக எடுத்துக்கிற அவள் தான் உன் கடை, வேலை கிடைக்காது, வீடாக கட்டுற முடிச்சிடுவியா, அந்த பொண்ணையா கட்டுற, அந்த பையனையா கட்டுற. இன்றைக்கு எல்லாருமே அப்படியே நம்ம வானதூதருக்கு பதிலாக யார் எல்லாம் பயமுறுத்த முடியுமோ, பயமுறுத்தி சாவடிக்க முடியுமோ சாவடிச்சிடும். இன்றைக்கு அச்சத்தை போக்குகிறவர்களாக நாம் இல்லை. இயேசுடைய பிறப்பு அச்சத்தை போக்கியது. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழலிலே வாழ்ந்த மக்கள் அவர் மேல் சுடல் வீசியது. நீங்கள் ஆண்டவரால் பழுகி பெறுவீர்கள், சாவ மாட்டீங்க, பழுகி பெறுவீங்க என்று இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. இந்த ஆண்டவருடைய பிறப்பு விழா நமக்கு தருகிற அற்புதமான செய்தி. அச்சத்தை போக்குகிறவர்களாக இருங்கள், அடுத்தவர்களுடைய அச்சத்தை போக்குபவர்களாக இருங்கள். பயமுறுத்தி ரொம்ப பயமுறுத்தி குழந்தைகள் இருந்து எங்கே பேசுவது என்ன பேசுவதுன்னு கூட பைபிள் ஒரு சூழலை நாம் உருவாக்கி விட்டோமே. எப்படி? ஆக இந்த பெருவிழா
நமக்கு தருகிற செய்தி அச்சத்தை போக்க வேண்டும். பயம் சொல்லுங்க, காசா தர போறீங்க, பயப்படாதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கிறது? எல்லா இடத்துலையும் வானத்துக்கு சொன்ன வார்த்தை அஞ்சாதே அஞ்சாதீர் அஞ்சாதீர் தான் சொன்னாங்க. நம்ம மட்டும் ஏன் பயமுறுத்துறோம்? நம்ம மட்டும் செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்கிறோம்? நம்ம ஏன் படிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்? ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்? ஏன் பாட முடியாதுன்னு சொல்கிறோம்? நம்மளாலாம் சொல்கிறதெல்லாம் முடியாது 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 தான். இன்றைக்கு என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகத்திலே முடியாத காரியங்களை அருமையாய் செய்தார். எந்த வாளும் இல்லாமல் எந்த படையும் இல்லாமல் அற்புதமாய் ஜெயித்து காட்டினார். எல்லாருடைய மனசிலும் இயேசு, அமைதியாக வாழ்ந்த இயேசு, அன்பாய் வாழ்ந்த இயேசு, மன்னித்த இயேசு எல்லா இடங்களில் இருக்கிறார். ஏன் நாம் ஒரு கிறிஸ்துவாய் மாறக்கூடாதா? ஒரு கிறிஸ்துவனுடைய மனநிலையை பெற்றுக்கூடாதா? குறைந்தபட்சம் வானத்துக்குரிய அந்த உணர்வோடு வாழக்கூடாதா? இதுதான் கிறிஸ்துமஸ். அடுத்தவர்களுடைய அச்சத்தை எப்போ போக்குகிறோமோ, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஒளியூட்டுகிறோமோ, அடுத்தவர்களுக்கு எப்போது வழிகாட்டுகிறோமோ, அப்போ தான் இயேசு பிறந்து கொண்டே இருக்கிறார். இயேசு பிறந்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிறப்பை நாம் கொடுப்போம். அலங்காரங்களில் அல்ல, அழகிய உடைகளில் அல்ல, ஆடம்பரமான உணவுகளில் அல்ல, மாறாக வார்த்தைகளில் இயேசு பிறக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருந்து மனு உருவானார். நம்முடைய வார்த்தைகளிலும் இயேசு வெளிவரட்டும். அடுத்தவர்களை ஊக்குவிப்பதில் இயேசு வெளிவரட்டும். கைப்பிடித்து அழைத்து நடத்தி தெரிவதிலே ஆண்டவர் இயேசு வெளிவரட்டும். அடுத்தவருடைய கண்ணீரை துடைப்பதில் ஆண்டவர் இயேசு வெளிவரட்டும். பயப்படாதேன்னு சொல்றதுனால ஆண்டவர் இயேசு வெளிவரட்டும். குடும்பத்தில் மன்னிப்பதனால இயேசு வெளிவரட்டும். அன்பு செய்வதனால இயேசு வெளிவரட்டும். இப்படி பிறந்தாதான் அது கிறிஸ்மஸாக அமைய முடியும். அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். அதுதான் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு கொண்டாடுற கிறிஸ்மஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பெரிய வீடு கட்டி அதுக்குள்ளே குடியில் போகிறோம். என்ன கட்டுறோம்? குடியில் ஏசு வைக்கிறோமோ இல்லை, அங்கே மாடு வச்சாகணும், ஆடு வச்சாகணும். புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க, அந்த 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 இடத்த கூட்டம் வந்து வீட்டில் வைக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனால் நம்ம வைக்கிறோம், அதுக்கு அர்த்தம் உண்டு. இயேசு பிறக்க வேண்டும் என்பதுதான். ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு பிறப்பு என்பது வெறும் நிகழ்வுகளால், ஆடம்பரங்களால், இந்த நாளால் அமைந்து விடுவதல்ல. அது அன்றாட நிகழ்வு, அன்றாட வார்த்தைகளில் பிறப்பது. ஆக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதில் இயேசு பிறக்கட்டும். உங்களை மீண்டுமாக இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். திரு அவை
அன்பை கொடுத்திட அகிலம் செழித்திட விண்ணின் ஒளியாய் மண்ணின் கனியாய் சமாதானத்தின் ஊற்றாய் அருளின் அமுத சுரப்பியாய் விளங்கும் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவருக்கும் நல்ல உடலுள்ள ஆன்ம நலனை கொடுத்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், யூப்ளி ஆண்டில் நாம் எதிர்நோக்கின் பயணிகளாக வாழவும் மக்களை அதன் வழியில் வழிநடத்தவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாசில்லா குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று மொழிந்த இறைவா, மாசில்லா குழந்தைகள் மற்றும் என் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல உடல் நலத்தை கொடுத்து அவர்கள் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதியோர் மற்றும் ஆதரவற்றோர், ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் முதிர் வயதிலும் கனி தருவர் என்று கூறிய இறைவா, முதியோர்களையும் ஆதரவற்றோர்களையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் உடல் புண்கள் மற்றும் மனப்புண்கள் நீங்கி உம்மிடம் நம்பிக்கை கொண்டு இறைப்பற்றில் வேரூன்றி இறை விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து உமது அன்பை சுவைத்து உமக்கு சான்று பகர்வர்களாக வாழ உமது அன்பை பொழிந்து நீரே உறுதுணையாக இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும், அமைதி இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஆம் இறைவா, இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை காத்து எங்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், போர் இல்லாத வன்முறை இல்லாத உலகமாக மாறி அமைதி மலர்ந்து பகைமை சிதைந்து மனிதநேயம் வளர்ந்து உலகம் அமைதி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர்கள், இளமை பருவம் விதைக்கும் பருவம், இதயத்தில் விதைப்பதை விருட்சமாக மாற்றும் பருவம். ஆம், எம் பங்கு இளைஞர்கள் சரித்திரம் படைக்கும் இளைஞர்களாக மாற அன்பில் வளர்ந்தும் அறிவில் விரிந்தும் பண்பில் உயர்ந்தும் சினத்தில் தாழ்ந்தும் உழைப்பில் சிறந்தும் உலகின் மாய கவர்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளாமல் இறைப்பாதையில் வழிநடக்க வேண்டும் என்றும், எம் பங்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து எதிர்காலம் ஒளிமயமாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு மக்கள் உம்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர்கள் மீதும் அன்பு கூறுவாயாக என்றுரைத்த இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் அடுத்திருப்போரை அன்பு செய்து ஆக்கமிகு செயல்களில் சிறந்து கருத்து வேற்றுமைகளை களைந்து மற்றவர்களின் உரிமைகளை உணர்ந்து செயல்படவும் எம் பங்கு மக்கள் பொருளாதார வளர்ச்சி அடைந்து வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சற்று நேரம் மௌனமாய் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தோண்டி எழுப்புகிறவர் நீரே. எங்களுடைய மன்றாட்டுக்களை நாங்கள் உம்முடைய பாதம் சமர்த்திருக்கிறோம். பிறந்திருக்கிற பாலன் இயேசு எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாய் எங்கள் ஜெபங்களை கேட்கும்படியாய் மன்றாடுகின்றோம். ஆமென்.
இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். நீலத்தில் விதைப்பில் கிடைத்த பொருளை நீலத்தின் விதைப்பில் கிடைத்த பொருளை உந்தன் பாதம் படைக்கின்றோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். பொன்னும் பொருளும் ஏதும் இல்லை, என் இதயம் ஒன்றை தருகின்றோம். பொன்னும் பொருளும் ஏதும் இல்லை, என் இதயம் ஒன்றை தருகின்றோம். அன்பின் உருவே அருளின் வடிவே அன்பின் உருவே அருளின் வடிவே பாலனீயம் இயேசுவே உந்தன் பாதம் பணிந்தே படைக்கின்றோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். பாவி எம்மிடம் ஏதும் இல்லை, எம் பாசம் ஒன்றை தருகின்றோம். பாவி எம்மிடம் ஏதும் இல்லை, எம் பாசம் ஒன்றை தருகின்றோம். உயிரின் உயிரே உறவின் கனிவே உயிரின் உயிரே உறவின் கனிவே பாலனீயம் இயேசுவே உந்தன் பாதம் பணிந்தே படைக்கின்றோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். நீலத்தில் விதைப்பில் கிடைத்த பொருளை நீலத்தின் விதைப்பில் கிடைத்த பொருளை உந்தன் பாதம் படைக்கின்றோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நாங்கள் தர வந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோ. அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: வானகத்தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை மிகுந்த தம் திருக்கைகளால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறை புகழ் கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நிகுந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்கொடும் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாய் எங்களுடைய குடும்பங்களில் இந்த வருடத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் எங்கள் குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரும் மிதம் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்கள் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளவை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி, இன்று பாலனாய் பிறந்திருக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன், நான் வாழுகிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்கிற உறுதியை தருகிறவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கர்த்தர் தோன்றிவிட்டார், நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன்னெழுவி நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார்.
சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் என்னுடைய பங்கின் சார்பாக, பங்கு பேரவை சார்பாக, அருட்சகோதரிகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் நிறைவாய் நலமாய் முழுமையாய் இறையாசி பெற்றிட நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா உங்களுக்கு மேன்மேலும் ஆசீர்வாதத்தை சேர்க்கும்படியாக உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்கள், அறிவிப்புகள். இந்த அழகான பெருவிழா திருப்பள்ளியை நமக்கு நிறைவேற்றி தந்தவர்கள் நம்முடைய பங்கினுடைய இளையோர்கள், தலைவர் வில்சன் மற்றும் அவருடைய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா மீண்டுமாய் உங்களுடைய குடும்பங்களிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நிறைவாய் வழங்க, துயரமெல்லாம் மறைய, கண்ணீரெல்லாம் துடைக்க பெற இந்த விழா நிச்சயமாய் உதவும். ஆக நிச்சயமாய் குழந்தை இயேசுபாலன் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும், இல்லத்திலும், உள்ளத்திலும் பிறந்து நிறைவாய் நம்மை ஆளுகை செய்ய நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இவ்விண்ணக மறை நிகழ்வில் உண்டு வருகிய நாங்கள் ஒரே திருமகனின் வரவிருக்கும் பிறப்பினால் புத்தீர் வரை எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவனை இறையாசி பெறுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது ஆட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. ஆமென். அவரது மீட்பதரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கும் தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்வால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வார்களாக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி, நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் உற்றார் உறவினர்களையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.